இந்த செவ்வாழை சீப்பு வந்து 130 ரூபா. நான் எப்போதுமே அந்த பாட்டிகிட்ட மட்டும்தான் வாங்குவேன். அதனால் அந்த பாட்டி என்னை பார்த்தாவே ஒரு சீப்பாகவே எடுத்து வச்சுருவாங்க. 130 ரூபா இந்த செவ்வாழைப்பழம். அடுத்தது இந்த வாழைக்காய் 10 ரூபா. இது சேப்பங்கிழங்கு, இது ரேட் எனக்கு சரியாக தெரில. இது 25 ரூபா, 1/4 கிலோ 25 ரூபானாங்க. இது அரை கிலோ 35 ரூபா காராக்கருணை. இது வந்து 10 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அவர்கிட்ட நான் எப்போதுமே வாங்குறேங்கிறதுனால இது எனக்கு கம்மியாக தான் கொடுத்தாங்க. இது 10 ரூபா, இதுவும் 10 ரூபா. இது பூசணிக்காய், இது பூசணிக்காய், இது பரங்கிக்காய் 10 ரூபா, பூசணிக்காய் 10 ரூபா. இது வந்து 30 ரூபான்னாரு. சொரைக்காய் பெருசாகவே இருக்குது, 30 ரூபான்னாரு. அவர்கிட்ட இது எல்லாமே வாங்கினேன். இது வந்து இது ஒரு கடையில் வாங்கினேன். இது கேப்சிகம் 20 ரூபா, முட்டைக்கோஸ் 10 ரூபா, கத்திரிக்காய் 10 ரூபா, லெமன் 10 ரூபா. இது அரை கிலோ 25 ரூபா, பாவக்காய் 10 ரூபா, கோவக்காய் 25 ரூபா, வெண்டைக்காய் 10 ரூபா, 1/4 கிலோ பீன்ஸ் இது 25 ரூபா, அரை கிலோ கேரட் வந்து 35 ரூபா. இது வந்து 35 ரூபா, 35 ரூபாவோ 40 ரூபாவோ. இந்த புடலங்காய் 25 ரூபா, தக்காளி வந்து 26 ரூபா. இது எல்லாமே சேர்த்து எனக்கு கரெக்டாக 520 ரூபா வந்துச்சு. நான் 500 ரூபா தான் எடுத்துகிட்டு போனேன். அப்புறமா 20 ரூபா ஜிபே பண்ணேன். அந்த அண்ணா அப்புறமா தரலாம் தாமானாங்க. இல்லைனா பரவாயில்லன்ட்டு நான் ஜிபே பண்ணிவிட்டு வந்துட்டேன். உங்கள் ஊரில் இந்த காயில் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மன்னார்குடி உழவர் சந்தையில் வாங்குகிற காய். இது ரேட்டு இப்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.